எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னொன்னா இதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன். நிறைய வீடியோஸ் இருக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. சவுதியில இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சுச்சுவேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்துட்டோம். அது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நான் ஜான் 27 சவுதியிலேருந்து கிளம்பிட்டோம். 28 இந்தியாக்கே வந்துட்டோம். சவுதியிலேருந்து வரும்போது நானும் ஆறா மட்டும்தான் தனியா வர சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. பாலா அவங்க 1 வீக் கழிச்சு தான் வர மாதிரி இருந்துச்சு. நாங்க 2 பேரும் தனியா வரும்போது என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆனோம், அது எல்லாமே இந்த டீட்டெயிலா இந்த vlogல உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஹோம் டூரை காமிச்சிடுறேன். நிறைய பேர் இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் கேட்டிருந்தீங்க. எனக்கு தனியா செப்பரேட்டா கொடுக்க முடியல. இந்த vlog கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்க மெயின் டோர் ஓபன் பண்ணதுமே நல்ல ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் தான். ஆறாவெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு நல்லா பெருசாவே இருக்கும். இந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்கிறதுனால எந்த திங்ஸுமே நாங்க எதுவுமே வாங்கல. சோஃபா, பெட் எல்லாமே இங்க அப்படியே இருந்துச்சு. அதை நாங்க யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். அப்படியே ரைட் சைட்ல டர்ன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். ஒரு கிங் சைஸ் காட் இருக்கும், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். பகல் டைம்ல ஆறா தூங்குனா அப்படின்னா அவனை போட்டு படுக்க வைக்கிறதுக்காக கீழே தனியா ஒரு 2 பெட் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏன்னா ஆறா இப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பெல்லாம் நடக்கிறதே கிடையாது, ஓடதான் ஆரம்பிச்சிட்டான். அதுவும் அதனாலே தூங்கி எந்திரிச்சான் அப்படின்னா இறங்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா முழிச்சிட்டான் அப்படின்னா அவனே தானா வந்துருவான். அதனாலே கீழே படுக்க வச்சுக்கிறது. வீட்டை சுத்தி பார்க்கும் போதே தெரியும் எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், எந்த ஒரு டெக்கரேஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆறா வச்சுக்கிட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், கிளீன் பண்ணணும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி இருக்குன்றதுனால எதுவுமே நான் வாங்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. இங்க ஆறா எட்டி பாக்குறான்ல, அதுதான் மெயின் டோர். அது பக்கத்துலயே வந்து ஒரு 2 டிராயர் வச்சிருக்கேன். அதுவுமே வந்து கட்டிலுக்கு பக்கத்துலயே கொடுக்குற 2 டிராயர் தான். அதை தூக்கிட்டு வந்து நான் ஆறாவோட டாய்ஸ் எல்லாம் போறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேஜரா எந்த திங்ஸுமே நான் கடையில இருந்து வாங்கல. நான் ஒண்ணு வாங்கினேன் அப்படின்னா ஒரு டிவியும் ஒரு டேபிள் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். கிச்சன்ல வந்து ஸ்லாப் மாதிரியே இருக்காது. ஒரு சமைச்ச பாத்திரம் கூட வைக்கிறதுக்கு இடம் இருக்காதா, அதனால ஒரு டேபிள் மட்டும் வாங்கியிருந்தேன். கிச்சன்ல என்ட்ரு ஆனதுமே எல்லா ஷெல்ஃபும் எம்டியா இருக்கு, எந்த திங்ஸுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஊருக்கு போறதுனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 2-3 திங்ஸ் மட்டும் தான் வெளியில வச்சிருக்கேன். 1 வீக் கழிச்சு பாலா அவங்களும் வந்துருவாங்க. அவங்க யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் வச்சிருக்கேன். காஃபி, ஆயில், இட்லி பொடி, இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். இங்க சவுதி வந்து புதுசுல எதுக்கு பயந்தனோ இல்லையோ கற்பாம்பூச்சிக்காக பயந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க கிளீனா வச்சிடல அப்படின்னா இங்க கற்பாம்பூச்சி குட்டி குட்டியா வந்துரும், குட்டி குட்டியா வந்துரும்னு. அதனால ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கபோர்ட்குள்ள அடுக்கி வச்சுட்டேன். கிச்சன் விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வாஷ்ரூம் இருக்கும். அதை தாண்டி ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கும். இங்க ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குல்ல, இந்த ஹோல் வீட்டுக்குமே மொத்தமா திங்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வார்ட்ரோப் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே ஒரு ட்ராயர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். அது மட்டும்தான் இருந்துச்சு. மேஜரா இந்த ரூமை நாங்க யூஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோர் ரூமா, அப்படி இல்லைன்னா பூஜை ரூமாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எந்த திங்ஸ்லாம் ஆறா கையில மாட்டக்கூடாது நாங்க 2 பேரும் நினைக்கிறோமோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ரூம்ல வந்து டம்ப் பண்ணிட்டு நாங்க டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அவனால உள்ள நுழைய முடியாது. பாலா அவங்க நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்குமே பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுன்றதுனால பேக் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால முன்னாடியே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ட்ராலில போட்டு எடுத்துட்டு வந்துடலான்னு. தனியா போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, ஆனா பாலாக்கு பதில் சப்போர்ட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுனால கொஞ்சம் தைரியமா வந்தேன் சென்னை வரைக்குமே. 1 வீக் கழிச்சு பாலா அவங்க எங்க கூட வர்றதுக்கு நாங்க அவங்க கூட வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க எங்க கூட வந்திருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கிறீங்க தானே. உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு நல்லாவே கேக்குது. நாங்க 2 பேரும் மட்டும் ஏன் முன்னாடி வந்தோங்கிற ரீசனையும் சொல்றேன், கேளுங்க. நானும் ஆறாவும் வந்திருந்தது 1 இயர் மல்டிபிள் என்ட்ரி விசா இருக்குல்ல, அதுலதான் வந்திருந்தோம். இந்த விசாவோட டேட் வேற எக்ஸ்பைரி ஆக போகுது. அதனாலதான் நாங்க கொஞ்சம் முன்னாடியே கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. என்னதான் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்குலாம் போறோம்ன்ற குஷி இருந்தாலும் தனியா போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பாலா அவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, இல்ல ஆறா அழுவும் போது அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸா தனியா போறேன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் கூட தனியா போயிடுவேன். ஆனா ஆறா வச்சுக்கிட்டு கூட போகணும்ல, அதுதான் வந்து மேஜர் டாஸ்காவே இருக்கு. அங்க இந்தியால இருந்து வரும்போது ஆராக்கு வந்து 7 months தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவனுக்கு விவரம்லாம் தெரியல. அதனால ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ 1.5 years வேற ஆகுதா. இப்ப வேற நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறானா. அதனால என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. மேஜரான டாஸ்கே அதுவாதான் இருக்கு எனக்கு. உள்ளுக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருந்தது. எப்படி இருப்பான் தனியா போறோமே அப்படிங்கறதெல்லாம் யோசனையாவே இருந்துட்டே இருந்துச்சு. மேஜரா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ல தான் என்ன பண்ண போறான்றது யோசனையாவே இருந்தது. அதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் முன்னாடியே. சும்மா சொல்லக்கூடாது,
போகக்கூடாது இந்த மாதிரி யோசனையா இருந்ததுக்கு ஆறாவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெளியில நம்ம எங்கேயோ போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தான் அவனுமே. ஆறாக்கு எப்பயுமே வெளியில போனாலே குஷி மூடு ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி அவனும் விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம 1 வீக் முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போறோம், அம்மாவை பார்க்க போறோம், தாத்தப்பாவை பார்க்க போறோம், அந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் கண்டினியூஸா. அவனுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஊருக்கு போலாமாடா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எல்லாமே புரிஞ்ச மாதிரி அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்தான் கடைசில எல்லாம் போகும்போதெல்லாம். அப்படியே பேசிக்கிட்டே உங்க எல்லாரையும் ஏர்போர்ட் வரைக்கும் அழைச்சிட்டு வந்துட்டேனா. இன்னும் ஃபிளைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லல. எத்தனை மணிக்கு வந்தோம், ஆனா ஃபிளைட் எத்தனை மணிக்கு வந்துச்சு, நாங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும், அதை எல்லாத்தையுமே சொல்றேன். ஃபிளைட் டிக்கெட் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல தான் புக் பண்ணியிருந்தோம். 10:30க்கு ஃபிளைட்டு. விண்டோ சீட் தான் வேணும்னு முன்னாடியே பேசி வச்சு விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில ட்விஸ்ட் என்னங்கிறதையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேர்வால் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்களாம், நடந்துகிட்டே இருப்பாங்களாம் ஏர்போர்ட் முழுக்க. அங்க போனதுல இருந்து நடராஜா சர்வீஸ் மட்டும்தான் அவனுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே புதுசா இருக்கவும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்நேரத்துக்கு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. என்னங்கிறத ரிவீல் பண்றேன். நைட்டு 10:30 ஃபிளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா அதுவே நடந்துருச்சு. ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு. 10:30க்கு நாங்க ஏற வேண்டிய ஃபிளைட் அகைன் 12:30க்கு தான் டைமிங் மாத்தி வேற கொடுத்துருந்தாங்க. வீட்ல இருந்து வரும்போதெல்லாம் பாலா அவங்கள வெறுப்பேத்திட்டே வந்துட்டு இருந்தேன். ஏறுறேன், அடுத்த ஃபிளைட்டை மாறுறேன், ஊருக்கு போறேன், அம்மா அப்பா கூட ஜாலியா இருக்க போறேங்கிறதே சொல்லி சொல்லி வெறுப்பேத்திட்டு இருந்தேன். நானே ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு, இந்த ஆறாக்குட்டியை வேற மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தா. தூங்குற நேரம் வந்து தூங்காம இந்த குட்டி பையன் வந்து விளையாடிக்கிட்டே இருந்தான் கோ பேசஞ்சர்ஸ் கூட. எல்லாருக்குமே ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு, திரும்பி எப்போ வரும்ன்றது யோசனையில உட்காந்துட்டு இருந்தோம். அந்த டல்னஸ் எல்லாம் போக்குற மாதிரி ஆறா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தான். அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் நான் ஸ்டெப் மேல ஏறிட்டேன், திரும்பி கீழே இறங்கிட்டேன், எல்லாரும் இறங்குனதுக்கு அப்புறம் கிளாப் பண்ணோம். அதே மாதிரி விளையாடிக்கிட்டே இருந்தான் கூப்பிட்டு. கீழே பாரு. ஃபைனலா எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு 12:30 ஸ்ரீலங்கன் ஃபிளைட்ல ஏறியாச்சு. சவுதியில நைட் 12:30 அப்படின்னா இங்க நம்ம ஊர் டைமிங் படி 2:00. அங்கக்கும் இங்கக்கும் ஒரு 2.5 hours டிஃபரன்ஸ் இருக்கும். நைட் டைம்ல ஃபிளைட்ல டாப் வியூல பார்க்கும்போது சிட்டியே செம்ம அழகா இருந்துச்சு பார்க்கவே லைட்டிங்ஸோட. இந்த மீலை ஓபன் பண்ணி பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு இது பாக்குறதுக்கு ஒரு நான்வெஜ் மீல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு வெஜ் மீலே திரும்பியும் ஸ்வாப் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஃபிளைட்ல இருந்தவங்களே சொல்லியிருந்தாங்க, நீங்க பியூர் வெஜ் மீல் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஃபிளைட்லேயே புக் பண்ணும் போதே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளவுதான் குவான்டிட்டியே இருந்துச்சு. ஒரு உப்மா மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது கூடவே ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சப்ஜி மாதிரி இருந்துச்சு. அது கூடவே ஒரு பீஸ் ஆஃப் கேக்கும் ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆறாக்கு வீட்டுல இருந்தே இட்லி ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், அதையே கொடுத்துட்டேன். அவன் போட்ட ஆட்டத்துக்கு ஃபிளைட்ல ஏறினதுதான் படுத்து அங்க தூங்கினவன் தான் தமாம்ல. அதுக்கப்புறம் கொலம்போலதான் வந்து இருந்துருச்சானே. அப்படியே இந்த மேகத்தெல்லாம் பக்கத்துலயே பார்க்கும் போது என்ன ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, ஒரு பனி ஸ்னோவா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய் ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. ஃபைனலி நம்ம தமாம்ல இருந்து கொலம்போ கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலம்போல இறங்கிடுவோம். உள்ளுக்குள்ளெல்லாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அப்பாடா கொலம்போ ரீச் ஆயிட்டோம், இன்னும் ஒரு 2 hours சென்னை போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா எங்களோட ஜேர்னில 2வது ட்விஸ்டே வந்து கொலம்போல தான் மேஜரா நடந்துச்சு.
ஆக்சுவலாக எங்களோட செகண்ட் ஃப்ளைட் வந்து 7:10க்குலாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆகிறது வந்து 8:30க்குலாம் ரீச் ஆகிடும். அந்த மாதிரி டைம் கேல்குலேஷனில் வந்துட்டு இருந்தோம் நாங்கள். நம்ம யூஸ்வலாக எப்படி டைம்லாம் பார்ப்போம், ஒன்று கிளாக்ல பார்ப்போம், இல்லை வெளியில் இருந்தோம் அப்படின்னா வாட்ச், அப்படி இல்லைன்னா மொபைலில் தானே பார்ப்போம். அங்கே கிளாக்லாம் கிடையாது, வாட்சும் மொபைல் மட்டும் தானே. மொபைல் ஃபோனில் வந்து மேலே டாப்பில் இருந்ததுனால அந்த டைமிங் என்னவோ தமாம் டைமிங் தான் கேல்குலேட் ஆகி வந்துட்டு இருந்தது. அப்போ நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது 5:45 தான் டைமே காமிச்சது. என்னடா 5:45க்கே இவ்வளோ விடிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ கூட தமாம்ல ஃப்ளைட் டிலே ஆச்சு அப்படின்னா இங்கே கொலம்போலையும் ஃப்ளைட் டிலே ஆகுன்ற தாட் ப்ராசஸ் வரவே இல்லை. 5:45 தான் ஆகுது, நம்ம கடகடன்னு வெளியில போயிட்டோம் அப்படின்னா 6:30க்குலாம் செக்கிங் முடிச்சுட்டு உள்ள போயிடலாம், நெக்ஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சோம் அப்படின்னா சென்னைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கரெக்டாக லேண்டிங் ஆனோடனே டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு, 8:10ங்கிற மாதிரி. அப்புறம் கொலம்போ ஏர்போர்ட்லேயே போய் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஃப்ளைட் டிலே அப்படின்ற மாதிரி. அவங்களே வந்து நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல உங்களுக்கு புக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன நினைச்சிட்டோம், உடனே கிடைச்சிடும் போல, அடுத்த ஃப்ளைட்லேயே புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து உங்களுக்கு 2 மணிக்கு தான், உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. எங்க 2 பேர்த்துக்கும் என்ன நேரத்துல நாங்க கிளம்பணும்னே தெரியல, எல்லாமே டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு மேல கூட ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ல எங்களால இருக்கவே முடியல, எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்ற மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே ட்ரெயின் அவுட்டே ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். இங்க காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால, பேபி ஃபுட்டுக்காக அவங்கள்ட்டே வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பேபி ஃபுட் வேணும் அப்படின்றதுக்காக. அது கொஞ்சமா ஒரு ரைஸும் ஒரு பருப்பு மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க. அது கூட எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் என்ன நினச்சோம், அது சேமியா கிச்சடி போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஊரில் அது பேர் நூடுல்ஸ் தான். இவ்வளோ மெலிசா நூடுல்ஸ் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர் சேமியா கிச்சடி மாதிரி தான்ப்பா இருந்துச்சு. ஏன்னா ஆராக்கு இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்லாம் ரொம்பலாம் கொடுத்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் அவுட் சைட் ஃபுட்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். வேற வழி இல்லை, ஏதாவது ஒன்று சாப்பிட்டாகணும், வயிற்று நப்புனா போதும், கொஞ்சம் அடம் பிடிக்காம இருப்பாங்கிறதுக்காக கொஞ்சம் மெலிசா இருந்துச்சுன்றதுனால இந்த சேமியா இதுவே கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு ஒரு பேபி ஃபுட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் சொன்னல, அதில் வந்து ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொட்டை கொட்டையாக நம்ம மட்டர் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அது அவனுக்கு மென்று முழுங்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் இது மெலிசா இருக்கவும் இதுவே கொஞ்சம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். இங்க 5 மணி நேரம் கொலம்போ ஏர்போர்ட்லயே இருந்தது, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. எப்படா ஊருக்கு போய் தான் சேருவோம் அப்படின்றதுதான் இருந்தது எங்க 2 பேருக்கும். அங்க பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் தமாம் ஏர்போர்ட்லயும் சரி, இங்க கொலம்போ ஏர்போர்ட்லயும் சரி, அம்மா இவங்கதான் அம்மா அம்மா அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருந்தான். அங்க பாதி பேருக்கு தெரியும் நான் தான் அவனோட அம்மான்ற மாதிரி. அங்க கொலம்போ ஏர்போர்ட்ல எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கல, செம்ம டயர்டா இருந்ததுனால. எப்படியோ வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுவும் சென்னைக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் அப்பாடா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. அங்கேயே இருந்து வந்தாச்சு, ஆனா இங்க சென்னைக்கு வந்து எப்படா அப்பா அம்மாவை பார்ப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு. சென்னை ஃப்ளைட் லேண்ட் ஆனதுதான், அங்க தூங்கினவதான் டயர்ட்ல, அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. வெளியில இங்கெல்லாம் செக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்கி எந்திரிச்சான். எங்களோட லக்கேஜ் எல்லாமே கன்வேர் பெல்ட்ல எடுத்து கொடுக்கறதுக்காக கோ பேசஞ்சர்ட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்க தேங்க்ஃபுல்லி அவங்க எடுத்து கொடுத்துருந்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்துச்சு. காலையில 9 மணிக்கு நாங்க 2 பேரும் வர வேண்டியது, ஆனா ஈவினிங் 4 மணிக்கு தான் வெளியிலே வந்தோம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எவ்வளோ ட்விஸ்ட். ஆனா இந்த வீடியோ பார்த்து சொல்லும் போது எனக்கு எந்த இதுவும் பெருசா தெரியல. அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாவும் பதட்டமாவே இருந்துச்சு. ஆறா வச்சுக்கிட்டு தனியா ரெஸ்ட் ரூம் போக முடியல, அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்ன்றத யோசிக்க முடியல. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சிலது மட்டும்தான் சொல்லியிருந்தேன், நிறைய யோசிச்சேன் அங்க இருக்கும் போது ஏர்போர்ட்ல எல்லாம். ஃபைனலா வெளியில வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருந்துச்சு. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் ஆராக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம். ஃபர்ஸ்ட் அம்மாவை தொட்டு பார்த்துட்டு இருந்தா, இது நிஜம்தானா வீடியோ கால்ல தானே இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீ தான் வேலை வாங்கணும் நல்லா, அதெல்லாம் காலத்துக்கு கட்டு. அம்மா வீட்ல இருந்தே சாப்பாடுலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னா லேட் ஆகும் அப்படின்ட்டு வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டாங்க. அதுவே கார்லயே சாப்பிட்டது ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே சாமி கிட்டதான் போய் அப்பாடா எங்க 2 பேர்த்தையும் எப்படியோ கொண்டாந்து இங்க சேர்த்துட்ட அப்படிங்கறதுதான் சாமி கும்பிட்டு முடிச்சோம் 2 பேருமே. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஆராக்கு வந்து புதுசா இருந்துச்சு எல்லா இடமே. அதனால ஃபுல்லா சுத்தி அவன் டூர் பண்ணிட்டு இருந்தான். என்னென்ன இருக்கு, எங்கெங்க என்னென்ன வச்சிருக்காங்க, எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு தேடி விளையாடிட்டு இருந்தான். தண்ணி பானை எல்லாம். இது ஒரு ரூம்,
தம்பி விளையாடுறதுக்கு இது ஒரு ரூம். இங்க போய் இது ஒரு ரூம். ஹாய் அம்மா வரட்டா? அது விளையாட்டு நினைச்சிச்சு. தம்பி பெற்று அப்பாடா பத்தாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு தம்பி வீட்டுக்கு வந்து. எப்படி சவுதியில இருந்து சென்னைக்கு தனியா வந்தோங்கிற ஸ்டோரி வந்து உங்ககிட்ட சொல்லி முடிச்சுட்டேன். இந்த வீடியோஸ்லாம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். ஆரா தூங்கி எந்திரிச்சதுமே இந்த தோட்டத்து கதவை திறக்க சொல்லி வெளியில தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் காலையில தூங்கி எந்திரிச்சு வரும்போதே இந்த ஸ்டெப் வந்து அவனுக்கு தடுத்து விட்டுருச்சு. அதனால பேக் சைட்லயே எப்படி ஏறணும் எப்படி இறங்கணுங்கிறத ரிப்பீட் மோட்லயே ஏறி ஏறி இறங்கி இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆரா வந்து எப்பயுமே வந்து அவனோட டாய்ஸ் வச்சுலாம் விளையாட மாட்டான். இந்த மாதிரி குக்கர், இந்த மாதிரி ஜாரு அதை வச்சுதான் விளையாடிட்டு இருப்பான். அது இல்லாம அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த இலை தழைலாம் கிடைச்சிருச்சு, அதை போட்டு அரைக்கிறேன், நான் ஜூஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தான் காலையில எந்திரிச்சதுமே. நீங்க அப்பா அம்மாவை ஃபேமிலி மெம்பர்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தல, உங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷல் பர்சனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துட்டாங்க. யாரு இது? யாரு? பெரிய அம்மாமாவா? அது அம்மாமாவா நீங்க? அம்மாமா நான் யாரு? அம்மாமா சரி, அம்மாமா சரி. நான் யாரு? நான் யாரு? பெரியம்மா. அது யாரு? இது யாரு? ம் ம் பெருகு. மறுநாளே மேடம் ஸ்கூல்லாம் லீவ் போட்டு தம்பியை பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டாங்க, அக்காவும் பாப்பாவும். 2 குட்டீஸ்க்கும் 2 பேர்த்தையும் பார்த்தது ரொம்ப குஷி ஆயிட்டது போல. அக்கா தம்பிக்கு முத்தம் கொடுக்கறதும் தம்பி அக்காவுக்கு முத்தம் கொடுக்கறதும் நைட்டு ஃபுல்லா இதே கச்சேரியா தான் இருந்தது. பெரியமாக்கு 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 அக்கா நல்லா புரிஞ்சுக்காம. அவ்வளவுதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை.